அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் ப்ரோட்டீன் அதிகம் நிறைஞ்ச ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறதா இருந்தால் முன்னாடியே நாளே ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சிடணும். டின்னருக்கு எடுத்துக்கிறேன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரைச்சி வச்சிடணும். செய்கிறதுக்கு 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பைத்தம்பருப்பு, 1/2 கப் இட்லி அரிசி. பச்சை அரிசி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் நான் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அரிசியும் பருப்பும் 1க்கு 1ங்கிற ரேஷியோவில் ஊற வச்சுப்போம். இந்த கப்பால் 1/2 கப் ஏற்கனவே கொண்டக்கடலை நாளே நான் ஊற போட்டேன். ஏன்னா கொண்டக்கடலை நம்மளுக்கு சீக்கிரம் ஊறாது. தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இதை மாதிரி கொண்டக்கடலை முளைச்சிரும். நம்மளுக்கு முளைவிடணும்னு அவசியம் இல்லை, நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சாலே போகிறோம். கொண்டக்கடலை வேணாங்கிறவங்க கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக கடலப்பருப்பு சேர்த்தா நாளே ஊற போடணுன்னு அவசியம் இல்லை, உடனே நம்ம ஊற போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பில் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் நம்ம ஊற விட்டுப்போம். அரிசி பருப்பு நம்மளுக்கு நல்லா ஊறிட்டு இப்போ மாவு அரைச்சிடலாம். 10லேருந்து 12 மிளகா எடுத்திருக்கேன். நம்ம உரப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரம் சேர்த்துப்போம். முதல்ல மிளகாயை நைஸாக அரைச்சிப்போம், அதுக்கப்புறம் பருப்பு ஃபுல்லாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக மிளகாவில் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டு முதல்ல நல்லா அரைச்சிப்போம். அப்போ நம்மளுக்கு மிளகா நல்லா மையாக அரைப்பட்டுரும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம இதில் மீதி இருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறனாலும் அரைக்கலாம், கிரைண்டரில் அரைக்கிறனாலும் அரைக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்கிறதுக்கு ஆகாது, டக்குன்னு அரைச்சிடலாம். நம்ம ஊற போட்டுட்டோம்னா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இதை மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அரைச்ச மாவோட 1 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், அப்புறம் மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துப்போம். 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் கரெக்டாக நம்ம புளிக்க விட்டுப்போம். மாவு 2 மணி நேரம் புளிக்க விடும்போது அடை நல்லா கிறிஸ்பாக சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோடனே ஊற்றும் போது கொஞ்சம் அடை அழுத்தமாக இருக்கும். அதனால் நான் மட்டும் மாவை எப்போதுமே 2 மணி நேரம் புளிக்க விட்டுருவேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து இதில் வெங்காயம் சேர்த்துப்போம். இதோட நான் கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் மட்டும் நல்லா பொடி பொடியாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அடை தேய்க்க வரும். நல்லா இது மாதிரி ஃபைனாக கட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த அடை மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை மாதிரி நீங்கள் ஊற்ற போகிறீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கோங்க. இல்லை அடை மாதிரி ஊற்றணுன்னா நம்ம கொஞ்சம் திக்காக கரைச்சிப்போம். அடைக்கு நான் மாவு இந்த பதத்தில் கரைச்சிருக்கேன். தோசை மாதிரி ஊற்றுறேன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கல்லில் 2 கரண்டி ஊற்றி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிப்போம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், நெய் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அடை வேகிறதுக்காக இதை மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். வெண்ணெய் யூஸ் பண்ணாலும் அடைக்கு நல்லாயிருக்கும், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், நெய் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அடைக்கு நம்ம வெறும் வெல்லம் மட்டும் தொட்டு சாப்பிட்றோன்னா வெண்ணெயோ நெய்யோ யூஸ் பண்ணும்போது நல்லா வெல்லத்துக்கும் வெண்ணெய்க்கு நெய்க்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அடைக்கு நல்லெண்ணெயோ இல்லை எண்ணெயே ஊற்றாமல் நம்ம சாப்பிட போகிறோம்னா சட்னியோ, தேங்காய் சட்னி, அவியல், சாம்பார், கார சட்னி இதெல்லாம் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதில் நம்மளுக்கு என்ன காய் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். கேபேஜ், கோஸ் போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், பரங்கிக்காய் போட்டுக்கலாம், கீரை இதை மாதிரியான இதெல்லாம் போட்டு ஊற்றும்போது நம்மளுக்கு காய்க்கு காயும் நம்மளுக்கு சேரும், பருப்பு சேரும், எல்லாமே கலந்த கலவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை 1, 2 சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிடும், நிறைய சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆவல் இருக்காது.
அதனால வந்து நம்மளுக்கு டயட்டில் வந்து இது முக்கியமான பங்கு வகிக்கும். நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் நம்மளுக்கு பசிக்காது. இப்போ நல்லா கோல்டன் கலராக வெந்துட்டு இப்போ சில பேருக்கு வெங்காயம் அதிகமாக தேவைப்படும். வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து மாவில் போடாமல் இதை மாதிரி அடை மேலே கூட வெங்காயத்தை தூவி விட்டு சாப்பிட்டுக்கலாம். வேணுங்கிற அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் மாறும். சில பேருக்கு வெங்காயம் அதிகம் பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக பிடிக்கும். அதனால் மாவில் போடாமல் இதை மாதிரி அடை மேலே கூட நம்ம தூவி விட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி கேரட் அதிகம் பிடிச்சவங்க கேரட்டையும் இதை மாதிரி நல்லா துருவி இது மேலே போட்டுட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து அடைக்கு காம்பினேஷன் என்ன வச்சுருக்கேன்னா வெல்லம், இன்னொன்று வந்து முள்ளங்கி சட்னி, முள்ளங்கி கார சட்னி வச்சுருக்கேன். நம்மளும் இதை மாதிரி டெய்லி ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.